பிரைஸ் தி லார்ட். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தில் அவர்கள் எச்சரிப்பாயாக. பாருங்க, இந்த எசேக்கியேல் சாப்டர் 3 verse 17 அழகா சொல்லுகிறார், உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். உங்க குடும்பத்துக்கு நீங்க தாங்க காவல். உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் ஆசீர்வாதம். உங்க குடும்பத்துக்கு நீங்க தான் பாதுகாப்பு. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் தேவை. உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் முக்கியம். உங்கள் பிஸ்னஸ்க்கு நீங்கள் தான், உங்கள் ஜாபுக்கு நீங்கள் தான். உங்களை கர்த்தர் எதற்காக வச்சிருக்கிறார்? ஒரு காவலாளனாக, ஒரு அற்புதமாக, ஒரு அதிசயமாக. ஆண்டவர் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள் மிகப்பெரியது. இந்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே கடந்து வரும்போது அந்த கிருபைகளையும் இரக்கங்களையும் அதிகமாக்கிட்டே இருப்பார். உங்கள் குடும்பத்தை குறித்ததான எண்ணங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நினைவுகள் எல்லாம் ஆவியானுடைய மகிமை விளங்கிட்டே இருக்கும். எண்ணங்கள் எல்லாம் ஆவியானுடைய அக்கினி இறங்கிட்டே இருக்கும். உங்களுடைய ஏக்கத்தில் ஆவியானுடைய அபிஷேகம் ஓடிக்கிட்டே இருக்கும். உங்கள் சரீரத்தில் ஒவ்வொரு அவயங்களையும் அந்த கிருபையை நிரம்பிக்கிட்டே இருக்கும். அந்த வல்லமைக்காக நீங்கள் இடம் கொடுக்கும்போது அந்த கரம் உங்கள் மேலே பட்ட உடனே உங்கள் வாழ்க்கையில் மாறுதல் உண்டாகும். பாருங்கள், உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். அப்படின்னு ஒரு காவலாளி ஒரு இடத்துல வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க, சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கம்பெனிக்கு ஃப்ரண்ட்டில் அந்த காவலாளி நிற்கும் போது சரி, அந்த கம்பெனியை பாதுகாப்பதுக்காக ஒரு டவரை செட் பண்ணி அந்த டவர் மேலே நிற்க வச்சு ஒரு கன்னை கொடுத்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு சரி, அவ்வளோ பெரிய ஒரு காரியங்கள் இருக்குது. இந்திய தேசத்தை ஆளுகை செய்கிற எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, அவர்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறது எது தெரியுங்களா? அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே தேசத்து ஜனங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு தாங்க. தேசத்து ஜனங்கள் எந்த விதத்திலையும் வெளிநாட்டு இல்லை தீவிரவாதிகளுடைய பாதிப்பு வராமல் இருக்கிறதுக்காக அந்த காவலாளிகளுக்கு அவ்வளோ ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இந்திய கவர்மெண்ட் மிலிட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பாருங்கள், அவங்களுக்கு பல சலுகைகள் கவர்மெண்ட் கொடுக்குது, பல சலுகைகள் கொடுக்குது. நீங்கள் இஸ்ரவேல் வம்சத்துக்கு நீங்கள் காவலாளியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அந்த காலத்தில் இந்திய இராணுவத்துக்கு ஆள் சேர்ப்பதற்காக எங்கெங்கெல்லாம் போனவங்க அவங்களாம் தூக்கிட்டு வந்து கொண்டு போய் போட்டாங்க. இன்றைக்கி பல கிராமங்களில் மிலிட்ரியாக வேலை செஞ்சவங்கெல்லாம் அந்த குடும்பத்துக்கு நல்ல ஒரு ஆசுதமாக இருக்கிறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் காவலாளியாக இருக்கிறீங்கன்னு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. பாருங்கள், அந்த இந்திய கவர்மெண்ட்டில் ஒரு மிலிட்ரியாக ஒர்க் பண்ணவர் அவருடைய ஜென்ரேஷனுக்கே ஒரு ஆசுதம் சேர்த்து வச்சுட்டு போகிறார். மிலிட்ரி கேன்டீனில் அவருக்கு எல்லா சலுகையும் கிடைக்கிறது. அவருடைய குடும்பத்து படிப்பு சலுகை கிடைக்கிறது. சரீரத்தில் ஏதாவது பலவீனம் சுகவீனம்னு சொன்னால் ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு மிலிட்ரி ஹாஸ்பிட்டல்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சலுகை கிடைக்கிறது. சாதாரண நாட்கள் உள்ளே போகவே முடியாது. அதே போல் பரலோக மிலிட்ரி உங்களை ஒரு காவலாளியாக வைக்கிறது அப்படின்னு சொன்னால் எதற்காக வச்சிருக்கிறார் தெரியுங்களா? உங்களுக்கும் சகல சலுகை வந்து சேரும். உங்களுக்கும் சகல மேன்மையான ஆசீர்வாதங்கள் வந்து சேரும். உங்களுக்கும் அந்த கிருபைகள் வந்து சேரும். பாருங்கள், சிலருக்கு வார்த்தையை கொடுக்கிறார். என்ன வார்த்தை கொடுக்க? நீ என் வாயினால வார்த்தையை கேட்டு என் நாமத்தில் அவர்கள் எச்சரிப்பையாக. ஆமாம், நம்முடைய குடும்பத்தாருக்கு, நம்முடைய சபையாருக்கு, நம்முடைய ஜனங்களுக்கு நாம் ஒரு காவலாளியாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அடுத்தது நடக்க போகிற சம்பவங்களை கேட்டு அவர்களுக்கு நாம் எச்சரிப்பை கொடுக்க வேண்டும். அடுத்தது நடக்க போகிற சம்பவம் இப்படியாக இருக்கிறது, நீங்கள் மனம் திரும்பி மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அவங்களுக்கு எச்சரிப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். காவலாளி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எனக்கு பிரியமான சகோதரியே, நீங்கள் ஆண்டோடைய வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்குதுங்க. உங்களுக்குள்ள அந்த கிருபை இருக்குது, உங்களுக்குள்ள அந்த வல்லம் இருக்குது. நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே அமர்ந்திருக்கு. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சும்மா போய் உட்காந்துருக்க வேண்டாம். நீங்கள் சாப்பிடும்போது திடீர்னு உங்களுக்கு வார்த்தை வரும். நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்போ யாரை கொடுத்தாது கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கிட்டே இருப்பார். சொல்லிவிடுங்க, மறந்துடாதீங்க. யாருக்காவது ஜெபிக்க முடியாது, உங்கள் ஹார்ட்டில் ஒரு பாரத்தை வைப்பார். ஜெபிச்சிருங்க, வார்த்தையை கொடுத்துருங்க. இல்லை நீங்கள் தூங்கும் போது திடீரென்று கர்த்தர் உங்களோட கூட பேசி நீங்கள் எழுந்திரி, இதற்காக ஜெபி, இவங்களுக்காக ஜெபி என்று சொல்லுவார். ஜெபிச்சிருங்க. நீங்கள் தான் காவலாளி. கர்த்தர் உங்களுக்கு ப்ரொமோட் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ப்ரொமோஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் வேலையில் மாத்திரம் இல்லை, குடும்பத்தில் மாத்திரம் இல்லை, நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் தலையை நிமிர்த்திக்கிட்டே இருப்பாருங்க. பாருங்கள், அந்த கம்பெனியுடைய ஓனர் கூட கீழே தான் இருப்பார். காவலாளி மேலே டவர் மேலே உட்காந்துருப்பார். எவ்வளோ பெரிய காரியங்கள் பாருங்கள். அத்தனை பேருடைய பாதுகாப்பு உங்கள் கையில் வச்சிருக்கிறாருங்க. உங்களை உயர்த்தி வைப்பதை தேவ சித்தம். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு பெரிய கிருபைகளை வச்சிருக்கிறார். ஒரு பெரிய வார்த்தைகள் உங்கள் நாவில் போடுறாரு. பெரிய கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு வைக்கிறார். உங்கள் கரங்களை விசேஷ விதமான வித்தியாசமான கிருபைகளையும் இறக்கைகளையும் கர்த்தர் கொடுக்க பிரியமாக இருக்கிறார்.
உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலானாக வைத்தேன்னு சொல்றாரு. எதற்காக? நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்களை பாதுகாக்கவும் கர்த்தர் உங்களுக்கு விசேஷ கிருபை உண்டு. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்கள் வாய்க்காத போகும். தைரியமா இருங்க. கர்த்தர் உங்கள் மேல கிருபை வச்சதுக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மேலேயும் நீர் விசேஷமாய் அமர்ந்ததுக்காய் ஸ்தோத்திரம்பா. கிருபை தாங்கட்டும். விசேஷித்தவர்கள் நம்முடைய பிள்ளைகளை பார்ப்பதற்காக நன்றி. இயேசு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.